அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் எந்திரிச்சோன்னே குட்டீஸ்க்கு வந்து பால் காய்ச்சி கொடுத்துட்டு தோசை சுட்டு கூடயே வந்து கொஞ்சமாக எறா போட்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பரான எறா குழம்பு தான் வந்து செஞ்சுருந்தேன். குட்டீஸ்க்கும் வந்து யூனிஃபார்மாக எடுத்து வச்சுட்டு முட்டை தோசை ஊற்றி கூடயே இந்த எறானமும் வச்சு கொடுத்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து நீ ஃப்ரூட்ஸ்லாம் அவனுக்கு கொடுத்து விடணும். அதனால் கொய்யா பழம் இருந்துச்சு, சரின்னு தோல் உரித்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா ஸ்வீட்டாக ரோஸ் கலரில் இருந்துச்சு. நானும் ஒரு துண்டு சாப்பிட்டுட்டு அவனுக்கு கொடுத்து விட்டுட்டேன். ஸ்கூலில் போய் ஆரி ஸ்வீட் வந்துட்டு லஞ்ச்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் கூடயே வந்து மீன் குழம்பு தான் வந்து செஞ்சுருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஈவினிங் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு குட்டீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கேட்டுருந்தாங்க. ஆயுத பூஜை அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து பொரி வந்துருந்துச்சு, பேக்கெட்டோட அப்படியே தான் இருந்துச்சு. சரி இன்றைக்கி இதை வச்சு குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துலான்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். காரப்பொரி தான் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். உங்களை எத்தனை பேருக்கு காரப்பொரி பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பொரி கூட கொஞ்சமாக வெங்காயம், சின்ன சின்ன சாப் பண்ண தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, மிளகாய்த்தூள் கொஞ்சமாக, சாட் மசாலா கொஞ்சமாக மிக்சர் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக லெமன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான காரப்பொரி வந்து ரெடி ஆயிரும். இது கூட வந்து கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம். அன்றைக்கி வந்து என்கிட்ட இல்லாதனால சேர்த்துக்கல. எல்லாமே சேர்த்து ஒரு குயிக் மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டீஸ்க்கு வந்து பவுலில் வச்சு கொடுத்துட்டோன்னா அழகாக அவங்க சாப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து சூடாக டீ போட்டு கூட வச்சு சாப்பிடணும். சூப்பராகவே எனக்கு டே வந்து போச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மீன் பார்க்கலாம். பாய்.